Bible points a God. Bible reveals our God. Bible reflects God's character. தேவனுடைய சிந்தையையும் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய குணாதிசயங்களையும் பிரதிபலிக்கிறதாக இந்த வேதாகமம் காணப்படுகிறது, அல்லது தேவனை சுட்டி காண்பிக்கிறதாக இந்த வேதாகமம் காணப்படுகிறது என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு டவுட்டா இருக்கு? நான் பார்த்தீங்கன்னா, நான் அறிந்து கொண்ட படிக்கும் இந்த வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, இந்த வேதாகமம் நமக்கு தெய்வத்தை அது சுட்டி காண்பித்து கொண்டே இருக்கிறது. இப்போ கூட ஒரு நேரத்தில் ஆலோசனைக்கு முன்பாக அவர் சொன்னார், என்ன அப்படின்னு சொன்னால், யோவான் ஸ்நானகன் பார்த்தீங்கன்னா, நான் ஒருவரை குறித்து பேசியிருந்தேன்ல, அவர் பெரியவர் அல்லவா, இவர் தான் அவர். அவன் சொல்லிட்டு சொல்கிறான், அவர் தான் நான் பேசி கொண்டு வந்தில்ல, அவர் தான் இவர் என்று இயேசுவானவர் என்ன பண்ணுறான், சுட்டி காண்பி. அப்போ இந்த யோவான் சுட்டி காண்பித்ததை போல தான் இந்த வேதாகமத்தில் நீங்கள் தெய்வத்தை தேடுவீர்களானால் தெய்வத்தை பார்த்தீங்கன்னா இது சுட்டி காண்பித்து கொண்டே இருக்கும். அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன, அவர் என்ன நம்மிடத்தில் விரும்புகிறார் என்பதை மாத்திரமல்ல, அவருடைய குணாதிசயங்களை எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறதான ஒரு கண்ணாடியை போலதான் இந்த வேதாகமம் காணப்படுகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம், 2 கொரிந்தியர் 3:18 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். என்ன சொல்றாரு? இப்போ நீ கண்ணாடியில் பார்த்தோன்னா கண்ணாடியில் பிம்பத்தை தான் பார்க்குறோம்ல, அதை போல நீ இந்த வேதத்தில் நீ வாசிக்கும் போது நிழலாட்டமாய் தெய்வத்தை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய். அவர் என்ன விரும்புகிறார், அவருடைய குணம் என்ன, அவருடைய மைண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் நீ வேதத்தில் நீ பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு அவ்வளவுதான் அறிவு காணப்படுது, ஆனால் ஒரு நாள் முழுமையாக அவரை நம்ம பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3:18 எப்படி இருக்கு பாருங்களேன். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த புத்தகம், இந்த வேத புத்தகம் ஒரு கண்ணாடியை போல காணப்படுதான். நீ அதை எடுத்து வாசித்தனா நீ யாரை பார்க்கலாம்? அது தேவனை உனக்கு காண்பித்து கொடுக்கிறதாக, தேவனுடைய குணாதிசயங்களை காண்பிக்கிறதாக, உன்னிடத்திலே என்ன விரும்புகிறார் என்பதை சுட்டி காண்பிக்கிறதான வேத வார்த்தைகளாக, அதாவது பேசுகிறதான பேச்சாக இது காணப்படுகிறது என்று சொல்லுது. ஆனபடிதான் சொன்ன பைபிள் ரிஃப்ளெக்ட்ஸ் காட்ஸ் கேரக்டர், அவரை பிரதிபலிக்கிறதாக இந்த வேத வாக்கியம் காணப்படுகிறது என்பது சந்தேகமே கிடையாது.